சன் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் கனிகா அவர்கள். இவங்க சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போது. பட் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் எதிர்நீச்சலை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது திருச்செல்வம் சார் வந்து இதுக்கு முன்னாடியே கனிகா அவர்களை வந்து அணுகியிருக்காங்க ஒரு சீரியலுக்காக. நிறைய சீரியல் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அப்போ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் அப்போ யூஎஸில் இருந்தேன். என்னால் வந்து நடிக்க முடியல. திரும்பவும் திருச்செல்வம் சார் இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்காக என்கிட்ட வந்து கேட்கக்குள்ள உடனே ஓகே பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து விருப்பப்பட்ட ஒரு டேரக்டர் தான் திருச்செல்வம் அவர்கள். ஸோ அவர் வந்து கேட்ட உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் நான். அண்ட் எங்களுடைய செட்டில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 4 லேடிஸ் சேர்ந்தாலே போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவ்வளோ ஒரு க்ளோஸ் பாண்டிங், க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் வந்து எல்லார்கிட்டேயுமே இருந்தது. அண்ட் எங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி பொறாமை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சீரியல்லேருந்து நான் எக்ஸிட் ஆனதுக்கு வந்து காரணம் என்னுடைய மகன் தான். அவன் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் அவனை வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து அதை விட்டுட்டு நான் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை இல்லையா? சே, நம்ம போய் பார்த்துருக்கலாம், நம்ம வந்து கவனிச்சிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நான் வந்து ரெக்ரெட் பண்ண விரும்பலை. அதனால் நான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன். அண்ட் ஆல்சோ இது வந்து திடீர் முடிவுலாம் கிடையாது. முன்னாடியே டைரக்டர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு எல்லார்கிட்டையும் சொல்லி நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போனது தான் இந்த சீரியல். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் கன்னிகாவாக என்னை வந்து மக்களுக்கு ரொம்பவே வந்து தெரியும். பட் இருந்தாலும் எதிர்நீச்சல் மூலயமா வந்து ஒரு ஈஸ்வரியாக வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நான் வாழ்ந்த மாதிரி ஆயிட்டேன். அதனால் வெளியில் வந்து அவங்க ஈஸ்வரிக்காக கொடுக்குற அந்த ஒரு ரெகக்னேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த சீரியல்லேருந்து நான் வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த மெசேஜஸ்லாம் நான் வந்து பார்க்குறேன் இல்லையா, மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடக்குள்ள ஒரு ஓரத்தில் அந்த ஒரு ஃபீலும் இருக்குது, ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸ்வரி அதாவது கனிகா அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.